அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் ஜுமாவை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த முதல் ஜுமாவில் இந்த ஒரு திக்ரை, நாம் கூறக்கூடிய இந்த திக்ரை நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பலன்களை போன்று நமக்கும் தந்து விடுகின்றான். இன்னும் இந்த ஒரு திக்ரை ஓதுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய 4 பலன்கள் என்னவென்றால், முதலாவது, நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா நோய்களையும் அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். எல்லா நோய்களுக்கான ஆஃபியத்துகளையும் அல்லாஹ் தந்து விடுகின்றான். இரண்டாவது, நம்மினுடைய ரிசுக்கில் பரக்கத்தை ஏற்படுத்த தருகின்றான். நம்முடைய ரிசுக்கில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அதை இழுத்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர். மூன்றாவது, நம்மினுடைய செல்வத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகிறான். நான்காவது, நம்மினுடைய வியாபாரத்தில் தொழிலில் பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ர் ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். இன்னும் இந்த ஒரு திக்ரை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த ஒரு திக்ரை எவர் ஆயுளில் ஒரே ஒரு தடவை ஓதுகிறாரோ அவர் ஈமானுடன் மரணிப்பார். கண்டிப்பாக ஆயுளில் ஒரு தடவையாவது இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதிவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரித்தார்கள். இரண்டாவது, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் நபி அவர்கள் கூறியதாக, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவனுக்கு 3000 நோய்கள் அவனுடைய உடலில் உருவாகின்றது. அதில் 1000 நோய்களை மருத்துவர்கள் குணப்படுத்தி விடுகின்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய 2000 நோய்களை இந்த ஒரு திக்ர் தான் குணப்படுத்துகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எச்சரிக்கப்பட்ட இந்த ஒரு திக்ரை, இந்த ஒரு கண்ணியமான புனிதமான இந்த நாளில் நீங்கள் அனைவரும் ஓதுங்கள். கண்டிப்பாக நாம் மேல் சொல்லப்பட்ட எல்லா பலன்களையும் அல்லாஹ் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஒரு திக்ர் என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம ஃபாத்திரு ஸமாவாதி வல் அர்தி ஆலிமல் கைபி வஷ்ஷஹாததி அன்தர் ரஹ்மானுர் ரஹீம் அல்லாஹும்ம இன்னி அஹது இலைக்க ஃபி ஹாதிஹில் ஹயாத்தித் துன்யா وأشهد أن لا إله إلا أنت وحدك لا شريك لك وأشهد أن محمدا عبدك ورسولك فلا تحلني إلى نفسي فإنك إن تقلني إلى نفسي تقربني إلى شر وتباعدني من الخير وإني لا أثيق إلا برحمتك فاجعل لي عندك أهدا توفيه إلى يوم القيامة إنك لا تخلف الميعاد وصلى الله تعالى وعلى خير خلقه محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. ஆக கண்ணியமானவர்களே, இந்த நாம் கூறப்பட்ட இந்த ஒரு திக்ரை நீங்கள் அனைவரும் இந்த ஒரு புனிதமான நாளில் ஓதுங்கள். கண்டிப்பாக நம் அனைவருடைய வாழ்விலும் நாம் மேற்கூறப்பட்ட எல்லா பலன்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.